யூடியூப்ல டேக் ப்ராடக்ட்ஸ் கூட ஒரு விஷயம் இருக்கு. ஜென்ரலா நம்ம எப்படி வந்து அப்ளைட் மார்க்கெட்டிங் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அப்ளைட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுல வந்து ப்ராடக்ட்டை மட்டும் நம்ம லிங்கை வந்து காப்பி பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போட்டிருப்போம். அப்படி இல்ல கமெண்ட் செக்ஷன்ல வந்து கொடுத்திருப்போம். அப்படி இல்லாம இப்ப நம்ம ஏதாவது ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்றோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை அந்த இடத்துல வந்து நம்ம டேக் பண்ணிக்கும் போது நிறைய விதமான சேல்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஓகே பிரதர், டேக் ப்ராடக்ட்ஸ்னா எதுக்கு பிரதர் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க. இப்ப நீங்க ஒரு வீடியோ வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ப்ராடக்ட் பத்தி நீங்க ஒரு வீடியோ வந்து பண்ணிருக்கீங்க. அந்த ஒரு வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க சொல்றதுக்கு பதிலா அந்த ஒரு வீடியோட ப்ராடக்ட்டை வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த ப்ராடக்ட்டே வந்து டேரக்டா வந்து நமக்கு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி டேரக்டா வந்து பை பண்ணிப்பாங்க. சோ அந்த கிளிக் பண்ணி பை பண்ற அந்த டைமிங் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி பை பண்றதோட இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால நிறைய பேர் வந்து பை பண்ணிப்பாங்க. ஆனா இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா இதுல வந்து Flipkart அண்ட் Myntra ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். Amazon ப்ராடக்ட்ஸோட மத்த அப்டேட் ப்ராடக்ட்ஸும் வந்து ஆட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. சோ இந்த விஷயம் இப்பதான் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் பிரதர் நீங்க சொன்னீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. இது மாதிரி நிறைய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க முடியும்.